நடிகர் ரியோ ராஜ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 7வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்த டைரக்டர் கலையரசு டைரக்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ரியோ ராஜ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிற அவருடைய 7வது படத்துக்கு மேடி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மேடி படத்துடைய பூஜையும் நடந்திருக்கு. இந்த பூஜைக்கு சீஃப் கெஸ்ட்டா நம்ம எஸ்.கே. சிவகார்த்திகேயன், சூர்யா அண்ணன், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவங்க 3 பேரும் சீஃப் கெஸ்ட்டா வந்து இந்த படத்துக்கான பூஜையை அட்டெண்ட் பண்ணி குத்துவிளக்கு ஏற்றி கிளாப் தட்டி இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேடி படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சானியா ஐயப்பன் நடிக்கிறாங்க. ஆக்டர் ரியோ ராஜ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஆர்ட் படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 1 இயர் ஆகுது. ஆக்டர் மோகன்லால் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் திருஷ்யம் 3 ஏற்கனவே 2 பார்ட்டுமே மிகப்பெரிய ஹிட். பார்ட் 1 பார்ட் 2 அதை தொடர்ந்து தான் பார்ட் 3 இப்போ எடுத்திருக்காங்க. திருஷ்யம் பார்ட் 3 படம் மே 21 தியேட்டரில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ட் 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி திருஷ்யம் பார்ட் 2 படத்தை மறுபடியும் தியேட்டரில் ஏப்ரல் 10ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் 100 சாமி. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் 100 சாமி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் அரசன். அரசன் படத்தில் ஆக்டர் யோகலட்சுமி ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களும் எஸ்டிஆர் அவர்களும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எஸ்டிஆரோட சேர்ந்து நடிக்கிறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க தங்கச்சி கேரக்டரில் நடிக்கிறாங்களா இல்லை இவங்க தான் ஹீரோயினா அப்படின்னு இன்னமும் தெரியல. வந்திருக்க தகவல் படி இவங்க தங்கச்சி கேரக்டரில் தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் பிரியங்கா மோகன் தான் அரசன் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் மூவி டீம் கிட்ட ஒரு கன்ஃபார்மான தகவல் வரல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் உடனே நம்ம சேனலில் பார்க்கலாம். நடிகர் பரத் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் காளிதாஸ் பார்ட் 2. காளிதாஸ் பார்ட் 2 படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதா இருந்த இந்த படம் ரொம்ப முன்னாடி வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ நியூ ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காளிதாஸ் பார்ட் 2 மூவி டீம். இந்த படம் மட்டும் இல்லை, நம்ம லெஜண்ட் சரவணன் ஆச்சி ஹீரோ நடிச்சிருக்க லீடர் படமும் ஏப்ரல் 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இந்த படமும் முன்கூட்டியே ஏப்ரல் 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நியூ ரிலீஸ் டேட்டை சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லீடர் மூவி டீம். டைரக்டர் மகேஷ் ராஜேந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு லவ்வோ லவ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் பிரவீஸ் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கரை படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜு அவர்கள் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கரை படத்துலேருந்து சில மூவி ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க இந்த கரை படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் ஏப்ரல் 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக 90s கிட்ஸால் மறக்க முடியாத ஹாலிவுட் படங்களில் ஹாரி பாட்டரும் ஒன்று. ஹாரி பாட்டரை பார்க்காத ஒரு 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஹாரி பாட்டரை பேஸ் பண்ணி 8 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஹிட்டான இந்த ஹாரி பாட்டரை இப்போ ரீபூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் படமாக இல்லை, ஒரு சீரீஸாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ புதுசாக வரக்கூடிய நியூ ஹாரி பாட்டர் வெப் சீரிஸோடைய அஃபிஷியல் டீசரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழில். டீசர் நல்லா இருக்கு. பழைய ஓஜி ஹாரி பாட்டர் மூவிஸ்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. படத்துக்கும் சீரிஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. படத்தில் சொல்ல முடியாமல் விட்ட அந்த சீன்ஸ்லாம் இந்த வெப் சீரிஸ் மூலிமா சொல்லுவாங்க. இப்போ ஹாரி பாட்டர் வெப் சீரிஸோடைய நியூ தமிழ் டீசர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹாரி பாட்டர் படங்களை இப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராகவும் பிரம்மாண்டமாகவும் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸையும் எடுத்திருக்காங்க போல். படம் மாதிரி இந்த வெப் சீரிஸும் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். புதுசாக ரிலீஸ் ஆகிற இந்த ஹாரி பாட்டர் வெப் சீரிஸ் HBO ஒரிஜினலில் தமிழ் டப்போட 2026 கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ராம் சரண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பேடி. பேடி படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆக்டர் ராம் சரண் அவர்களுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக பேடி படத்தில் இருந்து இப்போவே சூப்பரான செம மாசான ஒரு கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிம்ஸ் வீடியோ இப்போ தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பேடி படம் ஏப்ரல் 30 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உலக புகழ்பெற்ற மைக்கேல் ஜாக்சன் அவருடைய பயோபிக் படமான மைக்கேல் படம் ஏப்ரல் 24 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாகபந்தம் அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜூலை 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் OTTலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாரலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாரலாம். ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபன்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் மூவியாக மார்ச் 27 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீ ஃபாரெவர் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 27 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஹெல் மேரி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாத்தான் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஹாரர் மூவி இந்த வாரம் மார்ச் 27 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தே வில் கில் யூ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் இந்த வாரம் மார்ச் 27 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆயிருக்க வெப் சீரிஸ் படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாரலாம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க காட்டான் அப்படிங்கிற வெப் சீரிஸ் மார்ச் 27 ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில்
தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி, குஜராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆதி ஹீரோவா நடிச்சிருக்க சத்தம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி G5 OTTல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீட்டி லீத்தல் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி மார்ச் 25 தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேர் டெவில் பார்ன் அகைன் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸுடைய சீசன் 2 இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேட் பிளம்போர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் மார்ச் 27 லயன் கேட் ப்ளே OTTல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாயபின்பம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 27 சன்னெக்ஸ்ட் OTTல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் பிரேக் ஹை அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ரெட் லைன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 7 தமிழ் டப்போட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சார். இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் அண்ட் வெப் சீரிஸ். நீங்கள் பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.